வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. மீண்டும் அதிமுகவில் இணையும் முக்கிய தலைவர்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைவது உறுதியா? அதாவது 2026 சட்டசபை தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்வியடைந்ததற்கு பிறகு மீண்டும் ஓபிஎஸ் அவர்களை தேடி வரும் அதிமுகவின் நிர்வாகிகள் அப்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைவார், ஒட்டுமொத்த அதிமுகவின் நிலைமையும் தலைகீழாக மாறும் என்ற தகவல் தான் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. நண்பர்களே, புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நமது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. அதாவது 2026 சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் தெளிவாக கூறிவிட்டார். எடப்பாடியிடம் இருந்து பதவியை பறித்தால் மட்டும்தான் அதிமுகவில் இணைவது சாத்தியம் என்பதை தெளிவாக ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரனும் ஏற்கனவே கூறியிருந்தார்கள். தற்பொழுது தாவேகாவின் தலைமையை ஏற்று கூட்டணி தான் வைக்கப் போகிறார் ஓபிஎஸ் அவர்கள். தாவேகாவில் இணையவில்லை, அந்த கட்சியில் இணையவில்லை. ஒருபோதும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கும் எதிராக செயல்பட மாட்டார். உண்மையாக ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் தொண்டன்தான் என்பதை நிரூபிக்கும் விதமாகத்தான் இந்த கூட்டணி என்பதையும், தேர்தலில் வெற்றியடைந்ததற்கு பிறகு அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமியே பொதுக்குழு நீக்கினால் நிச்சயம் ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரனும் ஏன் சசிகலாவும் அதிமுகவில் இணைவது உறுதிதான் என்ற தகவல் தான் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் பல்வேறு வழக்குகளும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு, அதிமுகவின் மிக முக்கியமான நபராக இருந்த புகழேந்தி அவர்கள், பெங்களூரு புகழேந்தி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவில் மீண்டும் இணைக்க வேண்டும் என்ற பல்வேறு வழக்குகளையும் தொடர்ந்துள்ளார். அந்த வழக்குகளும் நடைபெற்று வருகிறது. அதற்கு முன்பாக நீதிமன்றம் ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமாக தீர்ப்பு வந்தாலும் அதை எடப்பாடி கட்டுப்பட்டு ஓபிஎஸ்ஐ மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் 2026 சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக நேரடியாக ஓபிஎஸ் அதிமுகவில் இணைவதற்கு சாத்தியம் இல்லை என்ற தகவல் தான் தற்பொழுது உறுதியாக நம்மால் கூற முடிகிறது. ஆனால் தேர்தலுக்கு பிறகு நிச்சயம் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைவார். அதிமுகவின் நிர்வாகிகள் ஓபிஎஸ்ஸின் வீட்டிற்கே நேரடியாக தேடி வருவார்கள் என்ற தகவல் தான் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மீண்டும் ஓபிஎஸ் அதிமுகவில் இணைவார் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் பரவுவது இப்படித்தான் என்பதை நாம் பார்க்க வேண்டும்.